சிந்துபெருவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா காயத்ரியை டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு சொல்லியுமே கேட்காம திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா எசைக்கு வந்து காயத்ரி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. காயத்ரி கிட்ட வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீ உண்மையை சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து எசைக்கு வந்து கேட்குறாங்க, இல்லை நீயும் செலியனும் வந்து இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும்போது ஆமாம் கோவிலில் 2 தடவை மீட் பண்ணி பேசியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. கோவிலில் மட்டும் தானா இல்லை வேற எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு தகவல் வந்துச்சு நீங்கள் ஆத்தங்கரையில் ஓரமாக மீட் பண்ணிக்கிட்டீங்க, அதுவும் நைட்டு 9 மணி வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்குறாங்க. இல்லை உன்னை ஃபாலோ பண்ணணும்னா இல்லை, நம்ம வீட்டு பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் ஆள் வச்சு பார்க்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எசக்கி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு காயத்ரிக்கும் கோபம் வருது. சரி நீங்கள் அங்கே பேச மட்டும் தான் செஞ்சீங்களா, இல்லை இல்லை கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சு இந்த முத்தம் அது இது அப்படிலாம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எசக்கி வந்து காயத்ரி கிட்டே கேட்குறாங்க. காயத்ரிக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உன்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை, தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாமல் இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு எசக்கியை திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, எசக்கி தான் வந்து செலியனை கடத்தினாங்க அப்படிங்கிற உண்மை வந்து அன்னபூர்ணிக்கு தெரிய வருமா, தெரிய வந்து இந்த மாதிரி காயத்ரியோட வாழ்க்கையை காப்பாற்றுறாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.